எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 5x5 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு. அதாவது ஒரு 5 ப்ராடக்ட்டில் 5 இயர்ஸ்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதாங்க அதோட அஜெண்டா. ஸோ 5 ப்ராடக்ட்டில் 5 ப்ராடக்ட்டை 5 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் அதோட ஒரு ஓவர் வியூ. ஸோ 5 ப்ராடக்ட் நம்ம எதை சொன்னதுன்னா எஃப்டி, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் ஆர் பாண்ட், அண்ட் டெப்ட் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்ட் எல்லாத்தையும் ஒரு லட்சம் 2026 போட போகிறோம். இது நம்மளோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஓவரால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் அந்த எல்லா கால்குலேஷனும் போட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, டோட்டல் மெச்சூரிட்டி, டேக்ஸ் போக ஆஃப்டர் டேக்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுதான் இப்போ 26 1 lakh இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 7,71,039 கிடைக்கும் போஸ்ட் டேக்ஸ். அப்புறம் 27 வந்து 5 lakhs, ஒவ்வொரு ப்ராடக்ட்ல 1 lakh, 28, 29, 30 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். டோட்டலாக 25 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் 31 வந்து 26 மெச்சூர் ஆகும். இந்த அமௌண்ட் மெச்சூர் ஆகும். ஸோ நமக்கு 7,70,000 வரும். அகைன் நம்ம இந்த 5 lakhs மட்டும் வச்சுட்டு இந்த 2.7 lakhs நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம். அகெயின் அதே தான் 32 வந்து 27 மெச்சூர் ஆகும், 33 28 மெச்சூர் ஆகும், 35 29 மெச்சூர் ஆகும், 35 30 இப்படி லைஃப் லாங் நமக்கு இது போயிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம இதுதான் நம்மளோட ஓவரால் இது. அண்ட் இதுக்கு நம்ம வந்து ஒரு 5 ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா எஃப்டி, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது சேஃப் பெட். அது வந்து கன்ஃபார்ம் ரிட்டர்னு. நம்ம அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது நமக்கு வந்துடும். டெப்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஸ்டில் இதில் வந்து மார்க்கெட் ஸ்டில் இதில் வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. பட் ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 8% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது ஒரு 6 to 8 வந்துடும். அண்ட் 9 கூட வரலாம், 10 கூட வரலாம். அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் போட போகிறோம். அண்ட் அதோட எக்ஸ்பிரேஷன் 12 இதோட 1 or 2% அதிகமாக குறைவாக வரலாம். அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்டில் 14% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சேம், இதை விட அதிகமாகவும் வரலாம், இதை விட லோவாகவும் வரலாம், 0வாகவும் போகலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதில் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ண போகிறோம் இந்த 3லையும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். சின்ன ஓவரை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதாங்க. ஸோ எஃப்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 lakh போடுறீங்க அப்படின்னா 5 lakhs லாக்இனில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அந்த டிடிஎஸ் வந்து 10%, இல்லைனா உங்களோட ஸ்லாபில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அகெயின் 5 years லாக்கு 7.7% கொடுக்குறாங்க. இது வந்து போஸ்ட் உங்களோட ஸ்லாப்பில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இதுக்கு வந்து ETC பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு, நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். அண்ட் இது ரெண்டுமே டேக்ஸ் இருக்குது. அண்ட் இதில் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டில் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது லாக். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டேன்னா இதை பிரேக் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. எப்படி நீங்கள் எப்படினா லாக் பண்ணி எடுத்துக்கலாம், அதுக்குன்னு பெனால்ட்டி பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது டெப்ட் ஃபண்டு. ஸோ டெப்ட் ஃபண்டில் நம்ம வந்து 2 இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து UTI மீடியம் டு லாங் டேர்ம் ஃபண்டு, நிப்பான் இந்தியா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு. ஸோ அகெயின் நான் அதை பற்றி உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன். ஸோ UTI UTI மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்ட் நம்ம 5 years எக்ஸ்பெக்டேஷன் தான். 5 yearsல பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 8.66% கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா? அண்ட் ஸோ பெஞ்ச் மார்க் படி எல்லாமே இது வந்து கரெக்டாக பீட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே எதுவும் இல்லை. ஸோ இதில் நம்ம அன்றைக்கே டிஸ்கஸ் பண்ணோம், மார்க்கெட் ஏஎம் வந்து மோர் தென் 1000 crore இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இதில் வந்து 306 crore தான் இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.26 இருக்குது. மேபி திஸ் இஸ் த ராங் ஃபண்ட். நம்ம இந்த ஃபண்டே போக வேண்டாம், நிப்பான் இந்தியா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு போவோம். எஸ், திஸ் இஸ் த கரெக்ட் ஃபண்ட். அந்த ஃபண்டை விட்டுருங்க. இதோட ஏஎம் பார்த்தீங்கன்னா 8,000 crores இருக்குது. நமக்கு வந்து மினிமம் 1,000 crores மேலே இருக்கணும். ஸோ 8,367 இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.37. ஓகே, ஃபைன். ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. அண்ட் இதில் நம்ம 5 years ரிட்டர்ன் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 5 years 6.99 கொடுத்துருக்கு. ஸ்டில் ஃபைன். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா டெப்ட் ஃபண்டில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. பட் திஸ் ஃபண்ட் நமக்கு எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.99, மேபி 8 வரும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வருது. ஸோ பெஸ்ட் இன் ஷார்ட் டியூரேஷன் 10% வரை கொடுக்குறாங்க. மேபி இந்த ஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஃபண்டும் எல்லா வருஷம் ஒரே ரிட்டர்ன் கொடுக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம UTI எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
யூடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 8% கொடுக்குது அண்ட் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது, ஏவிஎம் கம்மியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் பிட் ரிஸ்க் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம நிப்பானே எடுத்துப்போம். ஸோ நீங்கள் இந்த ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். இது ரிலேட்டாக இருக்கிற ஃபண்ட் வேறு எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மேபி இது பார்ப்போமா, மேபி நீங்கள் ஐசிசி கூட எடுத்துக்கோங்களேன். 0.47 கொடுக்குது அண்ட் இதோட கிளிக் பண்ணி பார்த்துருவோம். சரி, திஸ் இஸ் 7.27 கொடுக்குது பாருங்கள் இந்த ஃபண்டு. அண்ட் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.88 கொடுக்குறாங்க. வேறு யாருக்கா ஹெச்டிஎஃப்சி ஷார்ட் டியூரேஷன் டெப்ட் ஃபண்ட் 6.8 தான். மேபி நம்ம ஐசிசி கூட போகலாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு இல்லையா இந்த இதில். ஸோ மேபி நீங்கள் ஐசிசி எடுத்துவோம், ஏன்னா அவங்க வந்து 5 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 7.27 கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.46 சம்திங், சாரி 0.45 அண்ட் 22,000 வச்சுருக்காங்க மார்க்கெட் கேப். ஸோ பெஸ்ட். ஸோ இதில் வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம், நம்மளோட டெப்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம இதில் லாக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ஃபா அப்படின்னா என்னென்னா இண்டெக்ஸ் ஃபண்டோட எவ்வளோ அதிகமாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தா இண்டெக்ஸ் ஃபண்டோட 0.65% அதிகமாக கொடுக்குது. ஸோ இட்ஸ் பெஸ்ட் ஒன். ஸோ மேபி நம்ம இதை சூஸ் பண்ணலாங்க. ஓகேங்களா. ஸோ இது பெஸ்ட் ஃபார் நம்ம யூடிஐ வேணால் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. நம்ம வந்து யூடிஐ வேணாம், மேபி நிப்பான் எடுக்கலாம். நிப்பான் எடுக்கிறவங்க எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஐசிஐசிஐ ப்ரொடக்ஷன் ஷார்ட் டியூரேஷன் பண்ணிட்டுருங்க டெப்ட்டுக்கு. அதே மாதிரி ஈக்விட்டிக்கும் 3 ஃபண்ட் வச்சுருந்தோம், டிஎஸ்பி, நவி அண்ட் ஐசிஐசிஐ ப்ரொடக்ஷன், எல்லாமே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎஸ்பி பார்ப்போம். ஸோ டிஎஸ்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட 5 இயர்ஸ் ரிட்டர்ன். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன டெப்ட் ஃபண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபண்ட் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸில் ஓகே இதிலே பார்த்துக்கலாம். 5 இயர்ஸ் ரிட்டர்ன் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் 11.7 கொடுத்து, மேபி இது வந்து நியூ ஃபண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதோட 5 இயர்ஸ் ரிட்டர்ன் நமக்கு காட்டல. ஸோ 3 இயர்ஸில் 11.44 கொடுக்குது, மேபி 5 இயர்ஸில் கொடுக்கலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அண்ட் ஸோ நம்ம அண்ட் இதுவும் வேணால் நம்ம அவாய்ட் பண்ணிடலாங்க, ஏன்னா ஏவிஎம் வந்து 1000 கிலோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம நவி நிஃப்டி 50 போவோம். அண்ட் இதுவும் நியூ ஃபண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்க்க முடியாது, பட் இதோட ஏவிஎம் என்னென்னு பார்க்கலாம். இதோட எய்ம் வந்து 1000 மேலே இருக்குது. அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி, 0.06. மேபி இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 5 இயர்ஸ் ரிட்டர்ன் இல்லை. ஸோ நமக்கு 3 இயர்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. 3 இயர்ஸ் ரிட்டர்ன் நாட் பேட். 11.3 இருக்குது பாருங்கள், 11.4 இருக்குது. அண்ட் 3 இயர் ஆல்ஃபா வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது பாருங்கள், மைனஸ் தான் போயிருக்கு. ஐ திங்க் இண்டெக்ஸ் ஃபண்ட் எல்லாமே 3 இயர் ஆல்ஃபா கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம பெஸ்ட் நம்ம ஐசிசி போகும். திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபண்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸில். இதோட 5 இயர் ரிட்டர்னும் இல்லை, 3 இயர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள் 0.19. நம்ம நவிக்கு 0.06 பார்த்தோம். அண்ட் இதோட மார்க்கெட் கேப் பாருங்கள் 15,000 crores. ஸோ இப்படி நீங்கள் இது கூட சூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. அப்படிலாம் நிப்பான் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் 3,000 crore வச்சுருக்காங்க, 11.47 வச்சுருக்காங்க. அண்ட் அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட ஏஎம் வந்து 1000 மேலே இருக்கணும், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கணும், அண்ட் எக்ஸிட் லோடு மேக்ஸிமம் நமக்கு வராது, ஏன்னா நம்ம 5 இயர்ஸ் வைக்க போகிறோம். ட்ராக்கிங் ஏரோ மோஸ்ட்லி இருக்காது. ட்ராக்கிங் ஏரோ வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இந்த ஃபண்ட் நேம் கொடுத்து சொன்னீங்கன்னா அதே சொல்லிடும் ட்ராக்கிங் ஏர். ஆனால் மோர் தென் 5 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அதே சொல்லிடும் ட்ராக்கிங் ஏர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸ் ஈக்விட்டி ஃபண்டுக்கு. நெக்ஸ்ட் அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்ட், நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ அந்த கேட்டகரி 4 ஃபண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்எஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. இதோட 5 ரிட்டர்ன் பாருங்க, நம்ம வந்து 14. ஓகேங்களா. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன 14% தான். பட் இதில் வந்து 19% இருக்குது. ஓகேங்களா, 19-20. பட் இது வந்து ஃபிக்ஸடாக இல்லை. இது வந்து பாருங்கள் அந்த 1 மந்த்ல எல்லாமே நெகட்டிவ் தான், -9 தான். ஸோ மேபி அதனால இது வந்து கூடலாம் குறையலாம். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது பெஸ்ட். அண்ட் இதோட ஏம்பது அது கண்டிப்பாக பார்த்தேன். இது வந்து பாருங்கள் 10,000 1 lakh crore நினைக்கிறேன். எஸ். அண்ட் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.67. ஸோ இந்த அக்ரெசிவ் ஈக்விட்டி ஃபண்டில் 0.5 மேலே தான் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். பராக் பரிக் ஊரே பேசும் இந்த ஃபண்டை பற்றி. இதோட ப்ரைஸ் ரிட்டர்ன் பாருங்கள் 17.42. அண்ட் இதோட ஏவிஎம்மும் அதிகமாக இருக்கும். சாரி, இதோட ஏம் பாருங்கள் 1,34,000 crores, 0.63. கிட்டத்தட்ட மோரலஸ் ஈக்குவல். ஜேஎம் இவன் வந்து புது பிளேயர். ஸோ இவன் பாருங்களேன், இவன் 5 இயர்ஸ் 16.6 ரிட்டர்ன் கொடுத்துருக்கான். இவனை ஏன் சூஸ் பண்ணணும் நம்ம அந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க, நான் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் இவனோட எக்ஸ்பென்சிவ் 0.62.
அண்ட் இவங்க எய்ம் வந்து மோர் தென் 5,000 crores. மோர் தென் 5,000 crores இருக்கு. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி இது வந்து ஃபோக்கஸ் ஃபண்ட். இந்த கேட்டகரியில் ஒரு பெஸ்ட் ஃபண்டுங்க இது. கிட்டத்தட்ட ஃப்ளெக்ஸி கேப் மாதிரி தான். இதோட பாருங்க 20% 5 இயர்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸில் 19. ஸோ பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டுங்க இது. ஸோ இது ஆனால் இதோட எய்ம் கொஞ்சம் அதிகம் இல்லை. இதோட எய்ம் பாருங்க 27,000 இருக்கு. அண்ட் இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.63 தான். அண்ட் ஆல்ஃபா பாருங்க 3 இயர்ல 7.55. ஸோ இதுதாங்க நம்மளோட இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஒரு ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு வைக்கிற ஃபண்டுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட். ஏன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து எவ்வளோ ஆல்ஃபா கொடுச்சு, நெகட்டிவ்ல தான் கொடுச்சுன்னு நினைக்கிறேன். -0.2 சம்திங் தான் கொடுச்சு. ஆனால் ஒரு நான் எந்த ஃபண்டாக எடுத்துக்கோங்க, இந்த ஃப்ளெக்ஸி கேப்பே எடுத்துக்கோமே, இந்த ஃப்ளெக்ஸி கேப்போட ஆல்ஃபா எடுத்துக்கோங்க பாருங்க 6.97. ஸோ நீங்கள் வந்து 0.67 நீங்கள் பே பண்ணி 6.97 ரிட்டர்ன் அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ இதுதான் மக்களே நான் சொல்ல வந்தது. ஸோ நம்ம ஒரு 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 ஸ்ட்ரக்சராக வந்து ஒன்று பேசணும். இந்த மாதிரி ஒரு 5 ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வரும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஃபண்டு தான் இதெல்லாம். டெப்ட்டுக்கு இந்த 2 ஃபண்டு சூஸ் பண்ணிக்கலாம், ஈக்விட்டிக்கு இந்த 3 ஃபண்டில் ஏதாவது, அக்ரஸ்ட் ஈக்விட்டிக்கு இந்த 4 ஃபண்ட்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே டாப் கிளாஸ் ஃபண்டு. அண்ட் இது வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் யாரோட அட்வைஸரோ கேட்டு நீங்கள் அதை முடிவு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் இந்த 5 சிலர் நினைக்கலாங்க அந்த 5 ப்ராடக்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா ஒன் அக்ரஸ் ஈக்விட்டி கூட சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது, நீங்கள் ரெடி டு டேக் ரிஸ்க் அப்படின்னா இதில் கூட நீங்கள் மொத்தம் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெப்ட் இல்லை ஈக்விட்டி இந்த 2ல் வந்து ஒரு இதில் ஒரு 1 lakh, இதில் ஒரு 1 lakh, இதில் ஒரு 3 lakh போட்டுக்கலாம். ஸோ அப் டு யூ, நீங்கள் வந்து ரேஷியோ மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா எஃப்டியில் என்எஸ்சியில் ஒரு 1 lakh பார்க் பண்ணிவிட்டு டெப்டில் ஒரு 1 lakh, இதில் ஒரு 3 lakh. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஒரு ப்ராடக்ட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 5 ப்ராடக்ட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 1 or 2 or 3 மொத்தத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அதோட டேக்ஸ் பெனிஃபிட் என்ன, நமக்கு வந்து 5 years கழிச்சு நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டதுங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.